இந்நாள் நன்னாள் ஆகட்டும். எல்லோருக்கும் வணக்கம். சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியோட அதிபதியாக வரதுனால இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே முக அழகுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தந்திருக்காரு. புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ரிஷப ராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயங்க. உங்களை எதிர்ப்பவங்க தான் தோற்று போகக்கூடிய ஒரு சூழல் அமையுங்க. எதிரிக்கு எப்போதுமே சவாலாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னு சொல்லலாம். ஆனால் கூட நீங்கள் இயல்பிலேயே சாதுவாகத்தான் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. மற்றவங்களுக்கு உதாரணமாக புருஷராக திகழக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம். உங்களோட செயல்பாடுகளானது மற்றவங்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டலை தரும்னே சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி பொது காரியத்திலையும் சரிங்க, உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்திலுமே வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா வேலைகளுமே முன்னாடி நின்று செஞ்சு முடிக்கக்கூடிய அன்பர்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள்ங்க. அதே மாதிரி எந்த விஷயத்திலுமே தனக்கென காரியம் சாதித்து நினைத்த தங்களுக்கு பிடிக்காதுங்க. உடன் இருப்பவங்களோட சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் அவங்களோட உயர்ந்த எண்ணம் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, குறிப்பாக இந்த 7 நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறது எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ராசிங்க. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் சூரியன், புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயானது உங்களுக்கு அமைஞ்சிருக்காருங்க. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் கேது அமைஞ்சிருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு, அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரக நிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்துமே வெற்றி மேலே வெற்றி கிடைக்குங்க. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையுமே செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி தூரதேச பயணங்கள் ஏற்படக்கூட இந்த காலகட்டத்தில் சூழல் அமையுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் கொஞ்சம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க. கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணி சுமை காரணமான அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க. அதே மாதிரி குடும்பாதிபதி புதனோட சஞ்சாரத்தினால மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணையால் பல நன்மைகள் உண்டாக போகுதுங்க. உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தருங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே சிந்தித்து நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரப்போகுதுங்க. அதே மாதிரி கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல முன்னேற்றம், அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம். அதே மாதிரி வாகனங்களில் நீங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் செல்வது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்குங்க. எதையுமே கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இனி வரக்கூடிய காலங்கள் அமையன்னே சொல்லலாங்க. கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமையப்போகுதுங்க. சூரிய பகவான் உங்களோட ராசியில் இருக்கிறாருங்க. பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி அடைந்து பூரிப்பு கொள்ளக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட காலமாகவே இழுவையில் இருந்த வழக்கை முடித்து வைக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க.
சந்திரனோட நகர்வுகள் சில முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுதுங்க. புதிய நண்பர்களோட சேர்க்கையால் வியாபாரத்தில் பல வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. செவ்வாயானது 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. அதிக லாபம் கிடைக்கிறது அப்படின்னு அவசரப்பட்டு ஆபத்தான காரியங்களில் இறங்காதீங்க. அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை தேடித்தடுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சாலையில் பயணிக்கும் போது வேலையை பற்றி சிந்திக்காதீங்க. புதனின் 1ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பிள்ளைகள் படிப்பில் அதிக அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. கல்வி செலவு அதிகரித்து கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலையானது ஏற்படுங்க. குருவானது 2ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. வெள்ளி வட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். வீட்டில் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்குங்க. அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. மனம் விட்டு பேசி குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். காதல் கைகூடி வந்து நீண்ட கால கனவு அனைத்துமே நிறைவேற போகுதுங்க. சனியானது 11ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. தந்தையார் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகிறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. மருத்துவ செலவு உங்களை மருக வைக்குங்க. ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. கடல் கடந்து பயணம் செல்ல வேண்டிய வாய்ப்பை நண்பர் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பாராத தனவரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. கேதுவானது 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வியாபார காரியங்களை மிக சீராக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். இது வரைக்கும் ராசி பலன்களை பற்றி பார்த்தங்க. அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ரிஷபம் ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துலேயும் சரிங்க, வெளி வட்டாரத்துலேயும் சரிங்க, உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம். எப்போதும் போலவே சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரு அன்பர்கள்னே சொல்லலாங்க. இந்த தன்மை சில அன்பர்களுக்கு சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வழக்கில் வெற்றி அல்லது நீண்ட நாட்களாகவே இழுப்பறியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே முடிவிற்கு வந்து உங்களுக்கு செல்வம், உரிமை, அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் அமைய போகுதுங்க. தவறான வழிமுறைகளில் செல்வம் கரையக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாம். மிருகசீரிஷம் 1, 2 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட பக்கமுள்ள நியாயம் ஓங்கும். அதே மாதிரி குழந்தைங்க வழியில் நிறைய மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. திருமண பாக்கியம் கைகூட போகுதுங்க. நெடுங்காலமாக சந்தான பாக்கியம் கெட்டாதவங்களுக்கு வரப்பிரதாசமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே மாதிரி தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தீபம் ஏற்றி வணங்க பொருளாதார சிக்கல் தீருங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரத்தும் கூடும், மன மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்று நீங்கள் வணங்கி வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக இவங்களுக்கு மேலும் சிறப்பாக அமைய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் நல்ல பலன்கள் பெறவும் அதிர்ஷ்டங்கள் ஏற்படவும் தங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகள் தோறுமே மல்லிப்பூக்கள் சமர்ப்பித்து கேசரி அல்லது வேறு ஏதாவது இனிப்புகளை நைவேத்தியம் வைத்து வழிபட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா பாதகமான பலன்கள் எதுவுமே ஏற்படாமல் உங்களுக்கு காக்குன்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்திற்கு அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலன்கள் காத்திருக்குன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார வசதி நன்கு இருக்கும் பட்சத்தில் கோவிலுக்கு ஒரு பசுமாட்டை நீங்கள் தானமாக வழங்கி சிறந்த அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லப்படுதுங்க. அப்போது புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்தவாறு இருக்கும் கோவில்களுக்கு நீங்கள் சென்று இறைவனை வழிபடுறதுனால உங்களோட ராசிக்கு ஏற்படும் தோஷங்கள் அனைத்துமே நீங்குங்க. அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டுமே நீங்கள் கிளிகள், வண்ணப்பறவைகள் போன்றவற்றுக்கு கூண்டில் அழைத்து வளர்க்கவே கூடாதுங்க. இது பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுந்த ராசி அப்படிங்கிறதுனால உங்களோட ராசியின் அதிபதி சுக்கிர பகவானின் தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அதற்கு பதிலாக உங்களோட வீட்டிற்கு அருகில் வசிக்கும் நாய்கள், பசுமாடுகள் மற்றும் பறவைகளுக்கு தினமுமே உங்களால் முடிந்த அளவுக்கு உணவிட்டு வருவது உங்களோட ராசிக்கு பல நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரங்களில் இதுவும் ஒன்றுங்க. மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சுக்கிர பகவானோட அருள் முழுமையாக கிடைக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப் போகிறது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான ஒரு காலமாக அமையப் போகிறதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மாஸ் மல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு